முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. சேலம் மாநகராட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி இங்கே இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு ஆர்வமாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் நானும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் 1,97,00,000 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த 1,97,00,000 குடும்பங்களும் பாதிக்கப்பட்ட 2 பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒன்று மது, 2 ஊழல். இந்த 1,97,00,000 குடும்பங்களும் மதுவாலும் ஊழலாலும் அன்றாடம் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் முதன்மை பிரச்சனை என்னை பொறுத்தவரை மதுதான். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களில் கேட்டால் ஏதாவது ஒரு குடும்பத்திலே மதுவால் நாங்கள் பாதிக்கப்படவே இல்லை என்று எந்த குடும்பமும் சொல்ல முடியாது. யாராவது அந்த குடும்பத்திலே மதுவால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒன்று தாத்தா அல்லது அப்பா அல்லது பிள்ளை அல்லது பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மச்சன், மருமகன், பேரப்பிள்ளைகள். இப்படி எல்லா குடும்பத்திலும் இந்த மது அரக்கனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் அதிக பாதிப்பு யாருக்குன்னா பெண்களுக்கு தான். இன்று பெண்கள் எல்லாம் இதற்கு முடிவே இல்லையா? அன்றாடம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோமே. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நாசமாகிவிட்டது. நிம்மதியை இழந்திருக்கின்றோம், பொருளை இழந்திருக்கின்றோம், எல்லாவற்றுக்கு மேல் எங்களுடைய கணவரை இழந்திருக்கின்றோம், எங்களுடைய பிள்ளைகளை இழந்திருக்கின்றோம், எங்களுடைய தந்தையை இழந்திருக்கின்றோம் என்று கோடிக்கணக்கான பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரே தீர்வு, இந்த மதுவை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இது முடியுமா? இதுதான் இன்றைய கேள்வியும் அதற்கு விடை உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். இப்பொழுது மதுவின் பிரச்சனைகளை பற்றி ஒரு சிறிய காணொளி நாம் பார்க்க இருக்கின்றோம். மதுவால் எவ்வளவு பாதிப்பு என்று ஒரு சிறிய காணொளி காட்சியை நாம் இப்பொழுது பார்ப்போம்.
பிரச்சனையை நீங்க பார்த்தீங்க. இதுல நீங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாம், முதல் காட்சி ஒரு 4 வயது குழந்தை தமிழ்நாட்டிலே குடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே மது அருந்துகின்ற சராசரி வயது 40 இருந்தது. பிறகு அது குறைந்து 30 குறைந்தது. 25, 19, 15, இன்று சராசரி வயது 13 வயது. இது நான் சொல்லவில்லை, இது ஆய்வுகள் சொல்கின்றன. மருத்துவ ஆய்வுகள், WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். 13 வயது என்றால் யார் அவர்? ஒரு குழந்தை. 13 வயது குழந்தை. தமிழ்நாட்டிலே சராசரி 13 வயது. மருத்துவ ஆய்வுகளில் ஒரு தனிநபர் 13 வயதிலே மது குடித்தால் அந்த குழந்தையில் உள்ள உறுப்புகள் எல்லாம் வெகு விரைவில் பழுதாகிவிடும். நரம்புகள், இதயம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், மூளை உறுப்புகள் எல்லாம் அடுத்த 10 ஆண்டுக்குள், ஏனென்றால் அந்த குழந்தை பருவத்திலே அந்த மதுவை ஏற்ப அந்த தன்மை இல்லை அந்த உறுப்புகளுக்கு. நான் ஒரு மருத்துவனாக, ஒரு டாக்டராக நான் சொல்கின்றேன். அந்த குழந்தை 21 வயது 22 வயது வந்தவுடன் அந்த நபருடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது. 25 அந்த இளைஞன் இறக்கின்றான். ஆக மருத்துவ ஆய்வுகள் படி 21 வயதிற்கு மேல் உலகளவிலே இந்த மதுவை ஏற்கின்ற வகை இருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டினுடைய நிலை அது. ஏன் நான் இது தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனை என்று நான் சொல்கின்றேன்? உலகளவிலே இந்தியாவில் தான் சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மொத்த சாலை விபத்துக்கள் 1,70,000 விபத்துக்கள். அதிலே மொத்தம் இறந்தவர்கள் 19,000 பேர் இறந்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே அதிகம் தமிழ்நாட்டில். இதற்கு காரணம் 75 விழுக்காடு காரணம் மது. நீங்க பார்த்திருப்பீங்க, கிராமத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி, அந்த போஸ்டர்ல என்ன வயசுல பார்ப்பீங்க படம்? சின்ன குழந்தை, சின்ன பையன், இளைஞர், 18 வயசு, 20 வயசு, 22 வயசுல இளைஞர்கள்லாம் கண்ணீர் அஞ்சலி. 2 பேர் பைக்ல போனாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செத்துட்டாங்க. இல்ல நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, இந்த கல்லூரி மாணவர்கள் 4 பேர் ஓட்டிட்டு போனாங்க, காரை போதையில ஓட்டிட்டு போனாங்க, அதில் விபத்துல இறந்துட்டாங்க. இப்படியெல்லாம் செய்திகள் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள், யங் விடோஸ், 20 வயதில் 22, 25 வயதிலே தன் கணவர்களை இழந்த இளம் விதவைகள் உள்ள மாநிலம் இந்தியாவிலே அதிகம் தமிழ்நாட்டிலே. இதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும், மது. வேலூர் மாவட்டத்தில் மாடப்பள்ளி என்ற ஒரு கிராமத்திலே 300 குடும்பங்கள். இந்த 300 குடும்பங்களில் 200 இளம் விதவைகள் இருக்கின்றார்கள் ஒரே கிராமத்தில். ஆய்வுகள் படி தமிழ்நாட்டில் 40 லட்சம் விதவைகள் இருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் மது. 40 லட்சம். சராசரியாக ஒரு கிராமத்திலும் 60 விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். காரணம் மது. அதே போன்று இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தற்கொலை என்றால் சூசைட். இந்தியாவில் நடக்கின்ற தற்கொலை, மொத்தம் தற்கொலையில் 12.5 விழுக்காடு தமிழ்நாட்டில் நடக்கிறது. 12.5% of all the suicides in India is happening in Tamil Nadu because of alcohol.
ஆக விவாகரத்துக்கள், மனநல நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், இத்தனைக்கும் காரணம் இந்த ஒரு மது. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது மதுவால், இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்திற்கு இதை ஒழிப்பதற்கு மனம் இல்லை. அவர்கள் சொல்கின்ற காரணம், மதுவை ஒழித்தால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம், உலக அளவிலே ஒரு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வுலே அவர்கள் சொல்லுகின்ற அந்த சர்வேல சொன்னாங்க, 99% of the deaths due to alcohol globally is due to the government sold alcohol, and only 1% of the deaths are due to illicit alcohol. உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தி, உலக அளவில் ஆய்வுகள் நடத்தி அவங்க சொன்னாங்க, 99 விழுக்காடு மதுவால் மக்கள் இறக்கின்ற காரணம் அரசாங்கம் விற்கின்ற, அரசாங்கம் நடத்துகின்ற அந்த மதுவால். கள்ளச்சாராயத்தால் மக்கள் இறப்பது ஒரே ஒரு விழுக்காடு தான் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற காரணம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று. இந்திய அளவிலே பாருங்கள், நம்முடைய அண்டை மாநிலங்கள் கேரளா, அங்கே கேரளாவிலே per capita consumption of alcohol இந்தியாவிலே அங்குதான் அதிகம். தனிநபர் மது குடிக்கின்ற, ஒரு தனிநபருக்கு இவ்வளோ லிட்டர் மது ஆண்டுதோறும் குடிக்கின்றது, அதுதான் அதிகம். அப்படிப்பட்ட கேரளாவிலே கடந்த ஆண்டு ஒரு மிக முக்கியமான முடிவு, அடுத்த 10 ஆண்டு காலத்திற்குள் மதுவை நாங்கள் ஒழிக்க வேண்டும், அதை படிப்படியாக நாங்கள் செய்வோம், முதல் தவணையாக அங்கே குடிப்பகங்களை நாங்கள் மூடுவோம் என்று தைரியமாக முடிவு கேரள அரசு எடுத்தது. உண்மையிலேயே பாராட்டுக்கள் அவர்களுக்கு. சமீபத்தில் பீகார் நிதிஷ்குமார் அவர்கள் தேர்தலை வெற்றி பெற்றார். அந்த தேர்தலுக்கு முன்பு அவருடைய வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்து மதுக்கடைகளை மூடுவோம் என்று நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னார். குஜராத்திலே கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் அங்கே மது இல்லை. மிசோராம் வடகிழக்கு பகுதியிலே, நாகாலாந்திலே அங்கேயும் மது இல்லை. பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் சொன்ன காரணம், மதுவால் அரசுக்கு நிச்சயமாக எந்த வகை நன்மையும் கிடையாது. பீகார் ஒரு பின்தங்கிய மாநிலம். அந்த பின்தங்கிய மாநிலத்தில் அவருடைய வருமானம், இந்த மதுவால் வருமானம் 3000 கோடி. அது மிகப்பெரிய பணம் அந்த மாநிலத்திற்கு. ஆனால் அப்படிப்பட்ட மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னது, எனக்கு அந்த 3000 கோடி வேண்டாம், மக்களுடைய மகிழ்ச்சி தான் வேண்டும், ஏழை மக்கள் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு, அவருடைய நன்மை தான் எனக்கு வேண்டும், அந்த வருமானம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர். அவர்களுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டு. இது சாதாரண பிரச்சனை கிடையாது, மிக முக்கிய பிரச்சனை. காரணம் மேற்கத்திய கலாச்சாரம். மேற்கத்திய கலாச்சாரத்திலே, அவருடைய கலாச்சாரத்திலே மது அருந்துகின்ற பழக்கம் இருக்கிறது. அதில் மது குடிக்கின்ற வைன் குடிப்பாங்க, விஸ்கி அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கின்ற தன்மைகள் வேற. வெளிநாடுகளில் மதுவை தயாரிக்கின்ற ஆலைகள் எல்லாம் அந்த மதுவை பதப்படுத்துகின்ற காலம் இருக்கிறது. அங்கே ஒரு விஸ்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மெச்சோர் ஒரு 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம், 15, 20 வருஷம் வச்சுப்பாங்க. அது தன்மையை குறைத்து அவர்களை அதை அருந்துகிறார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சுட சுட காய்ச்சலாம் ஃபேக்டரியில், அடுத்த நாள் மக்கள் உள்ள இருக்கு. அதில் எதுவும் கிடையாது, வெறும் ஃப்ராங்க் ஆல்கஹால். அந்த ஃப்ராங்க் ஆல்கஹால், அந்த சாராயம், அதை குடிச்சுக்கிட்டு அவனுடைய லிவருக்கு என்ன நினைச்சு பாருங்க. அதெல்லாம் இந்தியாவிலே இன்னைக்கு அதிக லிவர் ப்ராப்ளம் எங்க இருக்கு? கல்லீரல் பிரச்சனை எங்க இருக்கு? தமிழ்நாட்டில். காரணம் சிரோசிஸ் ஆஃப் லிவர். மதுவால் 200 வகையான வியாதிகள், நோய்கள், 200 வகையான நோய்கள் மதுவால் இருக்கிறது. நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும்.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மதுவால் பிரச்சனைகள் இருக்கு. 200 டிஃபரண்ட் சிம்டம்ஸ், டிசீசஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். மூளையிலிருந்து, நரம்புலேருந்து, ரத்தத்திலிருந்து, இருதயத்தில், எல்லாத்துலேயும் பிரச்சனை, பாதிப்பு இருக்கு. ஆண்மை குறைவிலிருந்து எல்லாமே, கொர்சோகாஃப் சிண்ட்ரோம்ல இருந்து என்ன சொல்லிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே கடந்த 45 ஆண்டு காலமாக மதுவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனசாட்சி இல்லாத செயல். 1948 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சர். அப்பொழுது அதிகாரிகள் அவர் சொன்னார்கள், அப்பொழுது அவர் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார் 48. அப்போது அதிகாரிகள் சொன்னார்கள், ஐயா, இதை நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்தால் ஆண்டிற்கு 18 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகும் என்று. அது சொன்னார். அவர் யோசிக்கவே சொன்னார், 18 கோடி கிடையாது, 100 கோடி நஷ்டம் இருந்தாலும் நான் மது கொண்டு வர மாட்டேன், மக்கள் தான் எனக்கு முக்கியம் என்று ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அன்று மதுவிலக்கை கொண்டு வந்தவர். பிறகு வந்தவர்கள் எல்லாம் அதை கடைபிடித்தார்கள். அதுக்கு பிறகு காமராசர் வந்தார், அவரும் அது கொண்டு வரவில்லை, வேண்டாம் மது அரக்கன் விடமாட்டோம் என்று சொன்னார். பக்தவச்சலம் வந்தார். ஏன்? அண்ணா அவர்கள் வந்தார். திமுகவின் தொடங்கியவர் அண்ணா அவர்கள், திமுகவின் முன்னோடி தந்தை பெரியார் அவர்கள், அவர்களெல்லாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டவர்கள். பெரியார் அவர்கள் தம் தோட்டத்திலே கிட்டத்தட்ட 200 தென்னை மரங்களை சாய்த்தவர். காரணம், அதிலிருந்து கள்ளை இறக்கக்கூடாது என்று. இப்படியெல்லாம் செய்த தலைவர்கள். அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தைகள், எனக்கு மது வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு மது நான் கொண்டு வர மாட்டேன். காரணம், மதுவில் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையிலே வெண்ணையை போன்றது, அது எனக்கு தேவையில்லை என்று அண்ணா அவர்கள் சொன்னார். இவ்வளோ பேர் சொல்லியும் பிறகு ராஜாஜி அவர்கள் இந்த மதுவை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள், அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மதுவை ஒழித்தவர் ராஜாஜி அவர்கள் எல்லாம். இதை எதுவும் பொருட்படுத்தாமல் 1971 கலைஞர் அவர்கள் மதுவை கொண்டு வந்தார். அப்பொழுது கொண்டு வருவதற்கு முன்பு ராஜாஜி அவர்கள் கலைஞர் வீட்டு கோபாலபுரத்திற்கு சென்று கொட்டும் மழையிலே 11 மணிக்கு இரவிலே கதறுகிறார், ஐயா கொண்டு வராதீங்க, மிகப்பெரிய பிரச்சனை வரும், வேண்டாம் விட்டுடுங்க, இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று. எதையும் பொருட்படுத்தாமல் கலைஞர் அவர்கள் மதுவை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது மறுக்க முடியாது. என்னை பொறுத்தவரை அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது அந்த ஒரு காரணம் இன்று தமிழ்நாட்டிலே 46 விழுக்காடு ஆண்கள் 15 வயதிலிருந்து 40 வயது உள்ள ஆண்கள் 46 விழுக்காடு ஆண்கள் இன்று குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 12 விழுக்காடு பெண்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், கலைஞர் கொண்டு வந்த அந்த ஒரு செயலால் தமிழ்நாட்டிலே 45 ஆண்டு காலம் இந்த நிலைமைத்தான். இங்கே வந்திருப்பவர்கள் பெரும்பான்மையர்களுக்கு வயது 40, 45, 50. உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து உங்கள் தெருவிலே மதுவை விற்றுக் கொண்டிருக்கின்ற சூழல். அந்த பாதிப்பெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள். இந்த நிலைமை போக வேண்டும். சார், இதற்கு என்ன விடை, இதற்கு என்ன தீர்வு? இப்பொழுது இந்த காணொளி காட்சி மூலமாக நாம் பார்க்கலாம்.
பார்த்துருக்கீங்க. தீர்வு ஒரு சின்ன கையெழுத்து, அவ்வளவுதான். ஒரு சின்ன கையெழுத்து. இந்த சின்ன கையெழுத்துக்காக தமிழ்நாட்டில் உள்ள 1,97,00,000 குடும்பங்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்போ இந்த கையெழுத்து வரும்? என்ன கையெழுத்து? தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற ஒரு கையெழுத்து. இது எப்ப வரும்? இன்னும் 2 மாதங்கள் அதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். மே மாதம் 3வது வாரத்திலே இந்த கையெழுத்து போடப்படும். இந்த கையெழுத்து யார் போடுவாங்க? நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து ஒத்துழைத்தால் இந்த கையெழுத்தை இந்த அன்புமணி ராமதாஸ் போடுவான். முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதற்கு ஒரு கையெழுத்து, இந்த ஒரு கையெழுத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பெண்கள், தாய்மார்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நிச்சயமாக அது நடக்கும். இது என்னுடைய உறுதி. இந்த உறுதியை ஏதோ நேற்று என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் 34 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி வந்து கொண்டிருக்கின்றார். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கோரிக்கைகள், மனுக்கள், வழக்குகள், உண்ணாவிரதம், சாலை மறியல் இதெல்லாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று. இது நாங்கள் ஏதோ வாக்குகளுக்காக அல்லது தேர்தலுக்காக, அரசியலுக்காக நிச்சயமாக நாங்கள் செய்யவில்லை. உணர்வு பூர்வமாக ஐயா மருத்துவர், நானும் ஒரு மருத்துவன். இது ஒரு சுகாதார பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி பிரச்சனையும் கூட. தொடர்ந்து போராடி வந்து அந்த காலத்தில் ஐயா கூட்டத்தில் பேசுவார். அப்ப சொல்லுவார், எப்போ அந்த காலத்துல நான் சொல்றது 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது மதுவை பற்றி பேச முடியாத ஒரு சூழல். அப்பொழுது யாருக்கும் பேச தைரியம் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் சொல்வார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து மதுவை ஒழிப்போம், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அப்பொழுது எங்க கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க, ஐயா அதை மட்டும் கொஞ்சம் சொல்லாதீங்க ஐயா, ஓட்டு போட மாட்டாங்க ஐயா. பல கூட்டங்களில் ஐயாவுக்கு கோரிக்கை வைத்தார்கள். கட்சியில் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்களும் கோரிக்கை வச்சு, அது மட்டும் கொஞ்சம் பேசாது வேண்டாம் ஐயான்னு சொல்லுவார். ஐயா சொன்னார், எனக்கு ஒரு ஓட்டு வரலன்னா கூட எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இந்த மதுவை ஒழிக்கணும், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவ்வளோ ஒரு வைராகியத்தோடு ஐயா அவர்கள் போராடி இன்று தமிழ்நாட்டின் நிலையை பாருங்கள். அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் மதுவை ஒழிப்போம் என்று ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. இது ஐயாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி, எங்களுடைய உணர்வுபூர்வமாக போராட்டங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. இது முழுமையான வெற்றி எப்போ? 2.5 மாதங்களுக்கு பின்பு நான் அந்த முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை கொண்டு வருகின்ற நேரம் எங்களுக்கு கிடைத்த முழுமையான வெற்றி அது. இன்று யார் யாரோ சொல்கின்றார்கள், நாங்களும் மதுவை ஒழிப்போம். திமுக சொல்றாங்க, 71 மதுவை கொண்டு வந்த திமுக என்று அவர்களும் சொல்கின்றார்கள், நாங்களும் மதுவை ஒழிப்போம். இது இங்கிருந்து வரவில்லை, வாயிலிருந்து வருகிறது. தேர்தலுக்காக அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னால் நம்ப முடியல. அதற்கு நான் நம்ப தயாராக இல்லை. காரணம், கலைஞர் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக சொன்னது,
20 ஆண்டுகளில் கலைஞர் அவர்கள் 5 முறை சொல்லியிருக்கின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் என்று. இந்த 20 ஆண்டுகளில் 10 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர். முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் இருந்த கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது 6வது முறை மறுபடியும் சொல்லியிருக்கின்றார் கலைஞர் அவர்கள். ஒழிப்பார்களா? இல்லை, அவர்களால் முடியாது. காரணம் வருமானம். தமிழ்நாட்டிலே 12 மது ஆலைகள் இருக்கின்றனர். இந்த 12 மது ஆலைகளில் 6 ஆலைகள் திமுகவை சார்ந்த ஆலைகள், 3 ஆலைகள் அதிமுகவை சார்ந்த ஆலைகள், 2 ஆலைகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆலைகள். ஆக 50 விழுக்காடு என்று டாஸ்மார்க் சப்ளை பண்ற ஆலைகள் யாருடைய ஆலைகள்? திமுகவை சார்ந்த ஆலைகள், திமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுக அனுதாபிகள். இன்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்தார் மதுவை ஒழிப்போம் என்று. அவரும் நாங்கள் சொல்லுகின்ற பிறகு அவரும் முதல் நாள் முதல் கையெழுத்து என்று ஸ்டாலின் சொல்கின்றார். நான் கேட்கின்ற கேள்வி எல்லாம் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு உணர்வு பூர்வமாக மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் உங்களை சார்ந்த 6 மது ஆலைகளை நீங்கள் மூடியிருக்க வேண்டுமே. நீங்கள் சொன்னால் உங்கள் கட்சிக்காரர் கேட்பார்களே, ஏன் அது செய்யவில்லை என்று கேள்வி கேட்டேன், விடை வரவில்லை. ஆக இப்படி ஒரு சில இயக்கங்கள் அரசியலுக்காக, ஒரு சில இயக்கங்கள் விளம்பரத்திற்காக செய்கின்ற வேளையிலே உணர்வு பூர்வமாக இந்த மதுவை ஒழிக்கின்ற ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம், எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. இது அரசியலுக்காக ஓட்டுக்காகவோ நாங்கள் செய்யவில்லை. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செய்து வருகின்றோம். தமிழ்நாட்டிலே மொத்தம் மது விற்பனையால் வருகின்ற வருமானம் கடந்த ஆண்டு 26,000 கோடி. ஆனால் இதனால் பாதிப்பு எவ்வளவு என்று ஆய்வுகள் சொல்லுகிறது, 1,17,000 கோடி. அரசுக்கு வருமானம் 26,000 கோடி. ஆனால் இதனுடைய இழப்பு, இதனுடைய பாதிப்பு தனிநபருக்கு பாதிப்பு, அரசாங்கத்திற்கு பாதிப்பு 1,17,000 கோடி. எப்படி? இது ஒரு கணக்கு. மற்றொரு கணக்கு இருக்கிறது. அது நான் எப்படி சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய மொத்தம் பொருளாதார வருவாய், எக்கனாமிக் growth, GDSP சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் சொல்லுவாங்க. மொத்த உற்பத்தி, தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தி எவ்வளவுனா 11 லட்சம் கோடி. ஆனால் எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் என்றால் 13,20,000 கோடியாக இருந்திருக்க வேண்டும். 2 லட்சம் கோடி குறைவாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால் மதுதான் காரணம் என்று ஆய்வுகள், ரிசர்ச் சொல்லிக்கிட்டு. இல்ல போதையில போய் வேலைக்கு போறது, இல்ல வேலை செய்யறப்போ வெளியில வந்து குடிச்சிட்டு போய் வேலைக்கு போறது, குடிச்சதுனால குடும்பத்துல பிரச்சனை வந்து வேலையில போய் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, மனநல பிரச்சனையிலிருந்து இவ்வளவு பிரச்சனைகள். இதனால் தமிழ்நாட்டுடைய உற்பத்தி குறைந்திருக்கிறது. 2 லட்சம் கோடி குறைந்திருக்கிறது ஜிஎஸ்டிபியில. இல்ல ஒரு இழப்பு எப்படி? ஒரு விபத்து நடக்குது, குடிச்சிட்டு போய் விபத்து நடக்குது. அந்த விபத்துல இந்த விபத்து நடந்தா உடனே போலீஸ் வரணும். போலீஸுக்கு அவங்க நேரம் வீணாகுது. ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் உடைய நேரம் வீணாகுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் டாக்டருடைய நேரம், நர்ஸினுடைய நேரம், இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனியோட நேரம் வீணாகுது. அவங்க சொந்தக்காரங்களாம் போய் ஹாஸ்பிட்டல பார்க்கணும், அவங்களுடைய நேரம் வீணாகுது. இல்ல அந்த நபர் வேலைக்கு போயிட்டு இருந்த நபர் வேலைக்கு போல, அந்த நஷ்டம் இருக்கு. ஆக இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்தா இதனுடைய நஷ்டம் இது சின்ன 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 கணக்கு. இதை நான் சொல்றது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். எப்படி இவ்வளவு நஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஆக இன்னைக்கு இது தேவையில்லை. ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த சுகாதாரத்தை பாதிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த நிம்மதியை பாதிக்கப்படுகின்ற ஒரு செயல் வேண்டுமா? நிச்சயமா வேண்டாம். இந்த ஊர்ல தான் சசி பெருமாள் காந்தியவாதி,
இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உயிரையே கொடுத்தவர். அதையும் பொருட்படுத்தாமல் இந்த அரசாங்கம், ஜெயலலிதா அரசாங்கம் பொருட்படுத்தாமல் உணர்வுகளை, பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு அரசாங்கம் கிடையாது. இதற்கு காரணம் சொல்லுகின்றார் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். சட்டமன்றத்திலே மதுவை ஒழித்தால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும். என்ன காரணம் அது? நிதிஷ்குமார் பீகார்ல மது ஒழிக்கணும்னு சொல்றாரு, கேரளாவில் முடிவெடுத்திருக்கிறாங்க, குஜராத்ல சொல்லிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் எப்படி பெருகும்? அதுக்கு சட்டம் ஒழுங்கு சரி இருந்ததுன்னா கள்ளச்சாராயம் வராது. நாங்க திட்டம் வச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறோம்? காவல்துறை நன்றாக, ஒரு தெளிவான காவல்துறை, இண்டிபெண்டன்ட் போலீஸ் அத்தாரிட்டி நாங்கள் கொடுக்க போறோம். நேர்மையான அதிகாரி நியமனம் செய்ய போறோம். அவங்களுக்கு காவல்துறைக்கு அட்டானமி கொடுக்க போறோம். அரசியல் தலையீடு இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு காவல்துறை எப்படி இருக்குன்னா அரசியல் தலையீடு. ஒரு சாதாரண ஒரு கட்சி, ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர் அந்த மாவட்ட எஸ்பிக்கு ஃபோன் பண்றார், யோ நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என் கட்சிக்காரன் உள்ள வச்சு அனுப்பிச்சுடையா? இதுதான் நிலைமை இன்னைக்கு. சாதாரண ஒரு கட்சிக்காரர் காவல்துறை ஐபிஎஸ் ஆபீசர் அதிகாரிகளை மிரட்டுகின்ற காட்சி தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். காரணம் என்ன? 50 ஆண்டு காலம் இந்த ரெண்டு கட்சிகளும் செய்தது தான். இதுதான் இவருடைய கலாச்சாரம். காவல்துறைக்கு தனிப்பட்ட அந்த அட்டானமி, சுதந்திரத்தை கொடுத்தால் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். பெருமையா சொல்லிக்கிறோம், ஸ்காட்லாந்து யார்டுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை. இது நான் செய்ய போகின்றேன். அது மட்டும் கிடையாது, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நான் கொடுக்க போறேன். இப்போ 108 ஆம்புலன்ஸ்க்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அது அப்படி ஒரு நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்க போறேன். அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல யாராவது எந்த கிராமத்திலயோ எந்த ஊர்லயோ எந்த நகரிலோ சாராயத்தை வித்தார்கள் என்றால், கள்ள சாராயம் காசினார்கள் என்றால், சாராயம் குடித்தார்கள் என்றால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்றவங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் பாதுகாப்போம். யார் ஃபோன் பண்ணா வெளியில சொல்ல மாட்டோம். அப்படி அவர்கள் தகவல் கொடுத்தது உண்மையா இருந்தால் அந்த நபருக்கு நாங்கள் 10,000 ரூபாய் பரிசு கொடுப்போம். நினைச்சு பாருங்க, 10,000 ரூபாய். போட்டி போட்டுட்டு ஃபோன் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஒரு வாசனை வந்தாலே போதும், உடனே ஃபோன் பண்ணுவாங்க, இந்த கிராமத்தில் விற்கிறாங்க ஒன்று. அப்படி அது உண்மையா இருந்தால் அந்த கிராமத்தில் உள்ள விஏஓ அவரையும் சப் இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். வித்தது, அங்க குடிச்சது, அங்க காய்ச்சினது உண்மை என்றால் அங்க விஏவும் சப் இன்ஸ்பெக்டரும் சஸ்பெண்ட், உடனே சஸ்பெண்ட் பண்ணிட போறோம். அது மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறை எஸ்பி, டிஎஸ்பி அவங்களுக்கு கருப்பு புள்ளி, பிளாக் மார்க், ப்ரமோஷன் பிரச்சனை இருக்கும். இதற்கு என்னென்ன மாற்று திட்டங்கள்? இப்போ வருமானம், அரசுக்கு இவ்வளவு வருமானம் வருது, அதை எப்படி ஈடு கொடுக்க முடியும்? நல்ல ஒரு நிர்வாகம் செய்தால் அந்த வருமானத்தை ஈடு கொடுக்கலாம். தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் ஊழல் நடக்கிறது. இந்த ஊழலை ஒழித்தாலே மிகப்பெரிய லாபத்தை ஈட்டலாம். இந்த ஊழலால் தான் அத்துணை துறைகளும் இன்று நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மணல் கொள்ளையை தடுத்தால் ஆண்டிற்கு 18,000 கோடி கூடுதலாக வருமானம் ஈட்டலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 160 மணல் குவாரிகள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மணல் குவாரியிலும் ஒரு யூனிட் மணல் அந்த சைட்ல 674 ரூபாய்க்கு ஒரு சலான் எடுத்து, டிடி எடுத்து, அங்க ஒரு யூனிட் மணல் 674 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அங்க 674 ரூபாய்க்கு வாங்கின மணல் உங்களுக்கு எவ்வளவுக்கு விற்கிறாங்க தெரியல? ஒரு யூனிட் 7,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு வாங்கி இங்க 7,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட வித்துட்டு இருக்காங்க. 160 குவாரி. இதுல எப்படின்னா, அந்த ஒரு குவாரியில 5,000 யூனிட் ஒரு நாளைக்கு எடுத்தாங்கன்னா
அதுல 1000 யூனிட் கணக்கு தான் காமிக்கிறாங்க அரசாங்கத்துக்கிட்ட. மீதி 4000 யூனிட் கணக்கு காமிக்கிறது கிடையாது. ஆக அதையும் மறைச்சிடுறாங்க. இந்த வருமானமும் அதனால தான் பார்த்தா கடந்த ஆண்டுகளில் அரசுக்கு எவ்வளோ லாபம், மணல் வழியா லாபம் பார்த்தா 180 கோடி, 220 கோடி, 156 கோடின்னு கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசுக்கு மணலால் வருகின்ற வருமானம் 150 கோடி. அது 15,000 கோடியாக இருக்க வேண்டும். இதை ஒரு சரிப்படுத்தினாலே போதும். பிறகு தாது மணல் இருக்கிறது, பிறகு கிரனைட் இருக்கிறது. கிரனைட் கொள்ளையால் உங்களுக்கு தெரியும், சகாயம் IAS அதிகாரி, நேர்மையான அதிகாரி அவர்கள் மதுரையிலே ஒரு ஆய்வு நடத்தி விசாரணை நடத்தி அங்கே 1,05,000 கோடி ரூபாய்க்கு அந்த ஒரு மாவட்டத்திலே கிரனைட்டில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்னவர். ஒரு மாவட்டத்தில். தமிழ்நாடு முழுவதும் எடுத்தால் அது பல லட்சம் கோடிகள். மின்சாரத்துறையிலே திண்டாடும் கொள்ளை நடந்திருக்கிறது. பாலிலே கொள்ளை, பருப்பிலே கொள்ளை, முட்டையிலே கொள்ளை, போக்குவரத்து கொள்ளை, டெண்டரிலே கொள்ளை, சாலைகளிலே கொள்ளை, அனைத்து துறைகளிலும் கொள்ளை இருக்கிறது. இதை தடுத்தால் போதும். ஆக இந்த மணல், தாது மணல், கிரனைட் இது 3 தடுத்தால் அரசுக்கு வருமானம் 84,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். மற்றதெல்லாம் தடுத்தால் 1.5 லட்சம் கோடி கூடுதலாக இருக்கும். தேவையா மது? மது தேவையில்லையே. அது வருமானம் தேவையில்லை, இழப்பு தேவையில்லை, மக்களுக்கு இழப்பு தேவையில்லையே. இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த குடியாளர்கள் இருக்கிறார்கள், கிரானிக் ஆல்கஹாலிக்ஸ் சொல்றது. இவங்களை எப்படி நம்ம காப்பாற்றலாம்? இதற்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையங்கள், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஒவ்வொரு தாலுகாவிலும் நான் தொடங்க இருக்கின்றேன். ஒவ்வொரு தாலுகாவிலும் தொடங்கி இந்த குடிநோயாளிகள், கிரானிக் ஆல்கஹாலிக்ஸ் அவர்களை அரசு செலவிலே, இலவசமாக அரசு செலவிலே அவர்களை மீட்டெடுத்து அவளை குணப்படுத்துவேன். இது திட்டம் வைத்திருக்கின்றேன். இளம் விதவைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மறுவாழ்வு தொழிலெல்லாம் கொடுக்க இருக்கின்றேன். டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அரசு ஊழியர்களாக மாற்றுவேன். ஆக கள்ளச்சாராயத்தை தடுத்து திட்டங்கள் இருக்கிறது. அடுத்தது அந்த நட்டத்தை ஈடு கொடுக்கின்ற திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். குடியாளர்களுக்கு மறுவாழ்வு, இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மறுவாழ்வு, வேலை வாய்ப்பு. வேற என்ன வேணும்? எல்லாம் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். சும்மா சொல்றது கிடையாது, நாங்கள் மதுவை ஒழிச்சிடுவோம் சொல்றது கிடையாது. எது செஞ்சாலும் நாங்கள் விஞ்ஞான ரீதியிலே ஆராய்ச்சிகள் செய்துதான் செய்வோம். சயின்டிபிக் அனாலிசிஸ், சயின்டிபிக் ரிசர்ச். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு. குருட்டா நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் வித்தியாசமான அமைப்பு. நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் 2004 2009 அப்பொழுது ஐநா சபையின் ஒரு அங்கம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுல வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளின்னு இருக்கு, WHO. ஆண்டுதோறும் ஜெனீவாவிலே கூடுவார்கள். 192 நாடுகள் கூடி இந்த ஆண்டில் உலக அளவிலே சுகாதார பிரச்சனைகள் எல்லாம் என்ன, எது முக்கியமான பிரச்சனைகள் என்றால் ஒரு விவாதம் நடக்கும். அப்பொழுது நான் அதிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தேன். என்ன தீர்மானம்? உலகளவிலே அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி பிறந்த நாள், உலகளவிலே நோ ஆல்கஹால் டே அதை கொண்டாட வேண்டும் என்று, அதை கடைபிடிக்க வேண்டும் என்று. இந்த தீர்மானத்திற்கு 36 நாடுகள் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் அமெரிக்கா, கியூபா, பிரேசில், ரஷ்யா போன்ற நாடுகள் எதிர்த்தார்கள். பெரிய நாடுகள் எல்லாம் எதிர்த்தார்கள். அப்படி ஒரு தீர்மானம் அதை கொண்டு வந்தேன். ஆனால் அது நிறைவேறவில்லை. அடுத்த ஆண்டு மீண்டும் அதை கொண்டு வந்தேன். அப்பொழுது இந்திய அரசு அது முழுமையாக அதை ஏற்கவில்லை. பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த டுபாக்கோ லாபின்னு ஒன்று இருக்கு, மிக மோசமானது.
ஆல்கஹால் லாபின்னு இருக்கு. அது முக்கியம், அதை விட மோசமானது. டுபாக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த புகையிலை பொருட்களில் பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டங்கள் கொண்டு வந்தது. எச்சரிக்கை விளம்பரம், ஒவ்வொரு புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது. எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி இதை நான் கொண்டு வந்தேன். சாதாரண எதிர்ப்புகள் கிடையாது. 4 முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள், 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். டுபாக்கோ லாபி, டுபாக்கோ லாபினா மாஃபியா கும்பல், அது உலக அளவில் மிகப்பெரிய லாபி. அந்த லாபியை எல்லாம் எதிர்த்து இவ்வளோ எதிர்ப்புகள் மீறி அந்த புகையிலையை சட்டங்களும் திட்டங்களும் தைரியமாக கொண்டு வந்த இந்த அன்புமணி ராமதாஸ் மதுவை என்னால் ஒழிக்க முடியாத? நிச்சயமா என்னால் மதுவை ஒழிக்க முடியும். நான் அமைச்சராக இருந்தப்போ நேஷனல் ஆல்கஹால் பாலிசி கொண்டு வந்தேன். 3 கூட்டங்கள் நடத்தின. எனக்கு பின் வந்தவர் அதை விட்டுட்டார், அப்படி விட்டுட்டார். கடந்த ஆண்டு ஒரு வழக்கு போட்டோம். அதிக விபத்துக்கள் தமிழ்நாட்டில், அதிக சாலை விபத்துக்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாலை விபத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதற்கு காரணம் தேசிய நெடுஞ்சாலைகளை மது ஆலை டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது என்று வழக்கு போட்டோம். சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக அந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் கடை மூட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது. உடனே அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் விட்டுடுவாங்களா? அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஒரு நாள் கூட தாமதிக்கல. அடுத்த நாள் காவேரி பிரச்சனை, 1 வருஷம் அமைதியா இருக்கிறாங்க. முல்லை பெரியார் பிரச்சனை, அதை பத்தி கவலையே கிடையாது. கேல் பிரச்சனை, அது நம்முடைய வழக்கறிஞர் கூட நீ அங்க கோர்ட்டுக்கு போகல. தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை எல்லாம் அது கவலை இல்லை தமிழ்நாடு அரசுக்கு. சாராயத்தை கடையை மூடிட்டாங்களாம். இதுக்கு உடனே அடுத்த நாள் அங்க டெல்லிக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நம்ம விட்டுடுவோமா? நம்மளும் சுப்ரீம் கோர்ட்டு போனோம். பாலு வழக்கறிஞர் அனுப்பிச்சு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு என்ன? ஆம், தமிழ்நாட்டில் உள்ள 600 டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று ஒரு ஆணை. ஆக ஆட்சிக்கு வராமலே 600 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூடினோம். ஆட்சிக்கு வந்தால் ஒரு டாஸ்மாக் கடை கூட இருக்காது, அத்தனையும் நாங்கள் மூடுவோம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. என்னுடைய வாதம், பிரச்சனைகளை பற்றி சொன்னேன், தீர்வுகளை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக எந்த கேள்வி வேண்டுமானாலும் என்னிடம் நீங்கள் கேட்கலாம். நான் அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். எனது பெயர் பழனியப்பன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்பொழுது டீ சாப்பிடுவது போல தினசரி இளைஞர்கள் எல்லோரும் மது அருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை திடீரென்று நிறுத்துவது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். நான் சொல்லியிருக்கிறேன், லாட்ரி வித்தாங்க வாங்கினாங்க, இன்னைக்கு விற்கல வாங்கல. மதுவை இன்னைக்கு விற்கிறாங்க, குடிக்கிறாங்க இளைஞர்கள். மது விற்கலன்னா குடிக்க போறது கிடையாது. அவைலபிலிட்டி தான். அவங்க ஊர்ல இருக்கு, அவங்க தெருவில் இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா படிப்பகங்கள், லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா 4400 இருக்கு. குடிப்பகங்கள் 7000 இருக்கு. எங்க பார்த்தாலும் இருக்கு அவைலபிலிட்டி. அதனால இது கடுமையான சட்டங்களை திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து, இது இல்லை என்றால் அவங்க எங்க குடிக்க போறாங்க? கள்ளச்சாராயம் குடிக்க முடியாது, வெளியில போயும் குடிக்க போறது கிடையாது, இருக்கிறதுனால குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் 86 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு மையத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ணாதவர்கள் இன்னொரு 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆக வேலை இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன, அந்த முழு நேரத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சும்மா இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுவான், மச்சி என்ன மச்சி பண்ற கேட்பான். அவங்க பாஷையில் தான் சொல்றேன், நான் சும்மா இருக்கிறேன்டா, வா மச்சி சரக்கு அடிக்கலாம். இதுதான் வந்து இயல்பாக நடந்துட்டு வருது. இது ஒரு முக்கியமான காரணம். வேலை வாய்ப்பு கிடையாது. வேலையில இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க போற, ஒன்றும் நேரத்தை வீணாக்க போறது கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணம். அதற்கும் திட்டங்கள், அது நாளைக்கு கோவையில் சொல்ல போறேன். என்னென்ன வேலை வாய்ப்பு அதை நான் கொண்டு வர போறேன், எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க போறேன்னு நாளைக்கு கோயம்புத்தூர்ல நான் சொல்ல போறேன் நான். ஆக உறுதியா இதை தடுக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
இப்போ லிக்கர் லாபி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், டுபாக்கோ லாபியோட பெரிய லாபி. தமிழ்நாட்டில் நிறைய உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரிஸ் இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம இங்கேருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபாய் ஆளுங்கட்சியால் செலவு பண்ண முடியும். அந்த பணத்தை வந்து லிக்கர் லாபி வந்து தரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மக்கள், ஏழை மக்கள் வந்து வசிக்கிற நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, பாமர மக்கள், ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் சொன்னால், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி சொன்னோமா எதுவுமே தெரியாது. இந்த ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் எள்ளி பணத்தை அவங்க வந்து வீசி ஓட்டுக்கு வந்து விலை பெற முடியும். இது எந்த விதத்தில் நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணுவீங்க? நாங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கணும்? ஓகே, கேரியா. நல்ல கேள்வி. அதாவது நம்ம கெமிஸ்ட்ரியில் என்னென்னமோ ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம், அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் முதல் முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த புது ஃபார்முலா இந்த 2 கட்சிகளும் திருமங்கலம் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, அப்புறம் ஆர்கே நகர் ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலான ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறது, ஆர்கே நகர் ஃபார்முலானா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறது. இதுதான் இந்த 2 கட்சியும் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. இதை இந்த தேர்தலில் எந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. ஆத்திரம், சாதாரண ஆத்திரம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சைலண்ட் ரெவல்யூஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. காத்துட்டு இருக்காங்க, எப்படா தேர்தல் வரும், தேர்தல் நாளில் போய் மாம்பழத்தில் எல்லாம் ஓட்டு போட போறாங்க. இதுதான் நடக்க போகுது, நீ பார்த்துட்டு வரீங்க. ஏன்னா இன்னைக்கு 2 பேர் மேலேயும் கோபத்தில் இருக்காங்க. திமுக, அண்ணா திமுக 2 பேரும் வேண்டாம். இது 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மையும் செய்ய போறது கிடையாது, நன்மை செஞ்சது கிடையாது, இனியும் செய்ய போறது கிடையாது. இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை அடுத்த 50 ஆண்டு காலம் ஆண்டாலும் ஒரு சின்ன நன்மையும் தமிழ்நாட்டுக்கு வரப்போறது கிடையாது. Even if they rule for the next 50 years in Tamil Nadu, there is not going to be any progress for Tamil Nadu. அது இருக்கு போது. ஒரு உதாரணம் நீங்க கேட்ட கேள்வி, கடந்த தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுத்த திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஆக இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதோ மக்கள் வந்து காசு கொடுத்தா அப்படியே அவங்க காசு கொடுத்துன்னு ஓட்டு போறது கிடையாது. அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்க மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பணம் கொள்ளடிச்ச பணம், மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம் தானே, அவங்க சொந்த பணம் கிடையாது. அதுலயும் என்ன பணம், இந்த அவங்க கொள்ளடிச்சுல ஒரு சின்ன பிசிறு தான் கொடுக்குறாங்க. அதில் மக்களும் தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் முட்டாள்கள் கிடையாது, தெளிவா இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் தான் அப்படி போயிடுறாங்க. அந்த ஒரு சிலரும் எப்படி இருக்கிறாங்கன்னா கோபமா இருப்பாங்க. எலெக்ஷன் 5 வருஷமா 5 ஆண்டு காலம் அரசாங்கத்து மேல கோபமா இருப்பாங்க. என்னடா அரசாங்கம் மோசமானது, எதுவும் செய்யலையே, இது செய்யலையே, அது செய்யலையே, எல்லாம் விலைவாசி ஏத்திட்டாங்களே, எங்க பார்த்தாலும் ஊழல், கோபமா இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முடி அந்த கோபம் போயிடுது. ஏன்? 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது கவர்மெண்ட் வரும், அந்த கவர்மெண்ட் மேல கோபமா இருப்பாங்க, 5 வருஷமா கோபமா இருப்பாங்க, திட்டுவாங்க, தினம் திட்டுவாங்க, ஐயோ நாசமா போயிடுச்சு கவர்மெண்ட். அந்த ஒரு நாள் முடி அந்த கோபம் போயிடுது. ஏன்? 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுதான் இந்த 50 ஆண்டுகள் இதுதான் செஞ்சுட்டு வராங்க 2 கட்சியும். என்ன, அப்போ 2 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு, இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க. இந்த முறை போக வேண்டும். இது எப்போ ஒழியுதோ அப்போதான் தமிழ்நாடு தானா முன்னுக்கு வரும். அதனால இதை மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும், யார் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது எடுபட போறது கிடையாது. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அந்த முடிவில் மாற்றம் நிச்சயமா இருக்க போறது. அடுத்து, நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது நான் ஒரு கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கேன். அதில் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் சிகரெட் விற்கும். நீங்கள் இந்த சட்டம் போட்ட உடனே ஒரே நாளில் 20 பாக்கெட் சிகரெட்டு குறைஞ்சி போச்சு. அதில் எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது அப்படியே தொடர்ந்து வந்தது. இது கேள்வி என்ன என்றால், மனித மூளையிலே சில செல்கள் சாராயம் குடிப்பதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தாக இருந்தாலும் அது தூண்டிக்கொண்டே இருக்கும் என்பதை ஒரு செய்தி வாயிலாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்படி இருந்தால் அந்த செல்களை நாம் அகற்ற முடியுமா? இதுதான் எனது கேள்வி. கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. அது பிரெயின் செல்லில் சில செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை மாதிரி நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிடு, இந்த நேரத்துக்கு டைம் ஆச்சு போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செல்லை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல செய்தி கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்படி உண்மை என்றால் அதை நிவர்த்தி செய்ய முடியுமா? இப்போ போதை பொருள்னா இதுதான் அர்த்தம். அதனால தான் இதெல்லாம் போதை பொருட்களாக இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மது ஒரு போதை பொருள், கஞ்சா ஒரு போதை பொருள்,
அதன் பிறகு மற்ற ஹெராயின் அதெல்லாம் இருக்குது, எல்லாம் போதைப் பொருளாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த ஒரு காரணத்தால் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது நிச்சயமாக ஒவ்வொரு நபருக்குள் இப்போ குடிச்சிட்டு வராங்க, இப்போ தீவிர இது குடி நோயாளிகள் சொல்கிறது, கிரானிக் ஆல்கஹாலிக்ஸ், அவர்களுக்கு வந்து மது இல்லைன்னா கை நடுக்கள் இருக்கும், அப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, டிப்ரெஷன் வர நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இதை நிச்சயமாக அதை சரி செய்யலாம். இதற்கு நல்ல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இன் எவ்ரி தாலுக். இதில் முழுமையிலையும் அரசாங்கமே இந்த செலவு ஏற்கணும். ஏன்னா இவ்வளோ காலமாக மது விற்றது அரசாங்கம் தான், இந்த நிலைக்கு வந்தது அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கமே இதை முழு செலவை ஏற்றுக்கிட்டு அவர்களை மீட்டெடுப்போம். மீட்டெடுத்தா ஒரு 2 மாதம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் நிச்சயமாக வி கேன் பிரிங் தம் பேக் டு நார்மல்சி. அதனால் அதெல்லாம் உறுதியாக நம்ம கொண்டு வரலாம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. தனிநபரோ அல்லது அமைப்புகள் மூலமாக போய் ஒரு இது எங்களுடைய தனி நபரினுடைய உரிமையை பாதிக்குது, ஏன் காசு ஏன் பணம் ஏன் உடம்பு நான் குடிக்கிறேன், இதை அரசாங்கம் வந்து தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. ஆக இந்த பிரச்சனையை நீங்கள் நல்லது செய்யணும்னு மக்களுக்கு நினச்சா கூட சில அமைப்புகள் மூலிமா மூவ் பண்ணி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க. இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க? இது நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், அமைச்சராக இருந்த நேரத்தில் நிறைய அனுபவிச்சிட்டேன் நான். அதாவது புகையிலை பொருட்களை தடை செய்யணும். முதல்ல நான் என்ன சொன்னேன், அமைச்சராக இருந்த இடத்துல திரைப்படங்களில் புகைப்பிடிக்கின்ற காட்சியை கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஆய்வுப்படி WHO ரிசர்ச் படி இந்தியாவில் முதலாக புகைப்பிடிக்கின்ற அந்த இளைஞர்கள் முதலாக புகைப்பிடிக்கின்ற காரணம் என்ன காரணம் ஆய்வுகள் பண்ணால் அதில் 52% சொன்னது காரணம் என்னென்னா சினிமாவில் புகைப்பிடிக்கிறாங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்களும் புகைப்பிடிக்கிறோம், சிகரெட் பிடிக்கிறோன்னு அந்த காரணம் 52%. ரெண்டாவது காரணம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப். மூன்றாவது காரணம் அவங்களுடைய அப்பா குடும்பம். இதுதான் காரணங்கள், முதல் காரணம். அதனால தான் நான் சொன்னேன் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சியிலும் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு காட்சி கொண்டு வரக்கூடாது சொன்ன உடனே எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது தெரிஞ்சிருக்கோம். கடுமையான எதிர்ப்புகள் எனக்கு வந்தது. டெல்லியிலேயோ இந்தியாவில் முழுவதும் என்னை பற்றி கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க, கடுமையாக எழுதினாங்க. அதில் டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், யார் இவருக்கு யார் MBBS டிகிரி கொடுத்தா, இவருக்கு MBBS தகுதி இல்லாத, டாக்டருக்கு தகுதி இல்லாத, அமைச்சருக்கு தகுதி இல்லாதவரெல்லாம் எழுதுனாங்க, என்னை பற்றி எழுதுனாங்க. ஆனால் அதை மீறி நான் கொண்டு வந்தேன். நான் அடுத்த வருஷம் என்ன சொன்னாங்க, WHO சொன்னாங்க, ஆமாம் அன்புமணி சொன்னது சரிதான், சினிமாவில் புகைப்பிடிக்க காட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க. அது ஆனால் இது ஏன் சொன்னால் இதுக்கு ஸ்டே வாங்கினாங்க. மகேஷ் பட் போன்றவரெல்லாம் ஸ்டே வாங்கினாங்க. அது ஒரு கோர்ட்டில் வாங்க மாட்டாங்க. இந்தியாவில் அசாமில் ஒன்று வாங்குவாங்க, கவாத்தியில் வாங்குவாங்க, கல்கத்தாவில் ஒன்று வாங்குவாங்க, அப்புறம் நாக்பூரில் ஒன்று வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தும் அங்கங்கே வாங்கிட்டு இருப்பாங்க. அதை கடந்து அதை உடைத்து கொண்டு வந்தோம். இதே போன்று குட்கா நான் தடை பண்ணேன். குட்கா வந்து 2 சட்டம் இருந்தது. அப்போ வந்து PFA ஆக்ட் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1952 இருந்தது. அந்த சட்டம் மூலமாக குட்கா வந்து ஒரு உணவுப் பொருள், அதில் நிக்கோட்டின் இருக்கக்கூடாதுன்னு சட்டத்தை அதை தடை பண்ணேன். இவங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு அது வந்து உணவுப் பொருள் இல்லை, அது டுபாக்கோ ப்ராடக்ட்னு. மறுபடியும் நான் வந்து சிகரெட்ஸ் அண்ட் அதர் டுபாக்கோ ஆக்ட் 2003 அந்த சட்டத்தைப்படி நான் தடை பண்ணேன். அதுக்கப்புறம் இது உணவுப் பொருள், இப்படிலாம் மாற்றி போனாங்க. அப்புறம் 7 ஹைகோர்ட்டில் கோர்ட் எனக்கு அது 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது 7. ஆனால் இது வந்து இங்கே ஒரு கோர்ட்டில் தான் இங்கே இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் தான் போனோம். 3 வருஷம் பிறகு அப்புறம் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நல்ல நீதிபதிகள் அப்போ வந்தாங்க. அப்போ அவங்க எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த அப்புறம் இன்றைக்கி இந்தியாவில் குட்கா கிடையாது. இன்றைக்கி நிச்சயமாக அந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. அதை கடந்து மீறி உறுதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன். ஏன்னா அந்த உறுதி என்கிட்ட இருக்குது, மனசில் இருக்குது, அந்த உறுதி, அந்த கமிட்மெண்ட் எனக்கு இருக்குது. அதில் ஐயா வணக்கங்கய்யா. நான் கடந்த 15 ஆண்டு காலமாக வெளி மாநிலங்களில் தொழில் செஞ்சிட்ருக்கேன். அப்போ நான் வந்து 2005 முதல்ல உங்களை நான் வந்து நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தேன். எனக்கு அப்போ தெரியாது நீங்கள் தமிழ்காரங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. அங்கேருந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இவர் வந்து தமிழ்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெருமை இந்தியா முழுக்க ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. இந்த புகையிலை ஒழிப்பு, மது ஒழிப்பு, இந்த திரைத்துறையில் அந்த எச்சரிக்கை படம் வந்ததெல்லாம் இந்தியா முழுக்க ஃபேமஸாக பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்கள் மாநிலத்தில் இருந்தால் நாங்கள் தான் CM ஆக்கிடுப்போம், தமிழ்காரங்க என்னென்னு தெரியல இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குதுங்கய்யா. இப்போ சமீபத்தில் நான் திருவண்ணாமலை இருந்துட்டு வரும்போது
மூங்கில் திருப்பட்டு பக்கமாக வந்துட்டு ஒரு ஒரு 45 வயசு இருக்கு ஒரு அம்மா அழுதுட்டு வந்தாங்க. என்னம்மா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் தாலி அறுத்து 1 மாதம் தான் ஆச்சு, என் பொண்ணு தாலி அறுத்துட்டா, மது குடிச்சு என் மருமக இறந்துட்டான்னு சொன்னேன். தாங்கிக்க முடியல சார். அவ்வளோ மக்கள் வந்து ஒவ்வொரு பேர் வந்து எல்லா இடத்துலையும் பெண்கள் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு விதமான மனோவிதமான ஒரு ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஆகிடுது. ஏன்னா நம்ம பிரச்சனையை பார்க்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதை பார்க்கும்போது தாங்கிக்க முடியாத வழிகள் ஏற்படுங்க ஐயா. அதனால் இந்த மது வலிக்க பெண்கள் எல்லாமே தயாராகிட்டாங்க. கண்டிப்பாக 2016 நீங்கள் அந்த முதல் கையெழுத்து போடுங்க, நம்பிக்கை இருக்குங்க. நன்றி. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னது போன்ற இன்னைக்கு பெண்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா அந்த மதுவை ஒழிப்பாங்க, என் வாழ்க்கை எப்படி நல்ல மறுபடியும் மீண்டும் வரும், என் வாழ்க்கையை நான் மீட்டெடுக்கணும், கணவரை இழந்துட்டேன் நான், என் பிள்ளைங்களும் நான் இழக்கக்கூடாது, இந்த மனநிலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆக அதற்கெல்லாம் ஒரே தீர்வு பூரண மது விலக்கு. அது உறுதியாக அது சாத்தியம். இது என்னால் உறுதியாக அது செய்ய முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு. இப்போ மது குடிக்கிறவங்க இப்போ நாட்டில் அதிகமாக இருக்காங்க. இப்போ வர தேர்தலில் அவங்களுடைய ஓட்டு பாதிக்கப்படுமா? அதனால் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க அவங்களோட ஓட்டு பாதிக்கப்பட்டா? நிச்சயமாக பாதிக்கப்படாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமே நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அன்புமணி ஓட்டு போட்டால் அன்புமணி இந்த மதுவை ஒழிப்பார், அப்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடிக்கிறவர் நிறுத்திடுவார், குடிக்கிறத நிறுத்திடுவார். ஆக எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அதனால் இது இன்னொன்று, இது வந்து இது ஓட்டுக்காகவோ அல்லது தேர்தலுக்காக அரசியலுக்காக இது நாங்கள் செய்யலை. உணர்வுபூர்வமாக இது வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு தான் செஞ்சுட்டு வர. கேளுங்க. முதலமைச்சராகி வந்தால் மது ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டாஸ்மாக் கடையை 100% நீங்கள் ஒழிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 100க்கும் மேற்பட்ட நட்சத்திர விடுதிகள் இருக்குது. அதில் வந்து பார் நடத்திக்கிட்டு வராங்க. அந்த பார் நடத்தினா தான் அந்த ஸ்டார் கேட்டகரியை அந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதை எப்படி தடுப்பீங்க? இதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே ஆனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற நட்சத்திர விடுதிகளில் டான்ஸ் ஷோஸ்லாம் நடக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி எதனா ஃபார்முலாஸ் வச்சுருக்கீங்களா? பூரண மதுவிலக்குன்னா ஒரு சொட்டு சாராயம் இருக்க போகிறது கிடையாது, எங்கேயுமே சாராயம் விற்க முடியாது. அதுதான் பூரண மதுவிலக்குன்னு. இதில் எக்ஸம்ஷன் இங்கேயும் அங்கேயும் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போது ரெவென்யூ டெபிசிட் வந்து டாஸ்மார்க் மூலியமாக 25,000 கோடி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து கரப்ஷன், இன்எஃபிஷியன்சி அதெல்லாம் ஒழிக்கிறது மூலியமாக அது சரி கட்ட முடியும்னு சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக ஏற்புடையதாக இருக்கிறது. இன் அடிஷன் டு தட், இப்போ வந்து இருக்கிற டாஸ்மார்க் எல்லாத்தையுமே இப்போ இன்னொரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ரெவென்யூ இருக்கிறது வந்து மெடிசன்ஸ். இப்போ மெடிக்கல் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே ஒரு 30% மார்ஜின் இருக்குது. அரசு மலிவு விலையில் ஒரு 15% மார்ஜினில் இருக்கிற எல்லா டாஸ்மாக் ஸ்டோர்ஸையுமே மெடிக்கல் ஸ்டோர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து வேலை கிடைக்கும், அவங்க லாஜிஸ்டிக்ஸு அது எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். இது வந்து ஒர்த்வைலாக இருக்குமா? இதில் வந்து ஒரு அரசுக்கு ரெவென்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? நல்ல யோசனை, நன்றி. உங்கள் யோசனைகளுக்கு நன்றி. நல்ல யோசனைகள், அதை பரிசீலனை எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்கிற 7000 மதுக்கடைகள் இருக்கிறது, அதை அத்தனையும் மருந்தகங்களாக மாற்றி நல்ல மலிவு விலை தரமான மருந்துகளாக அங்கே மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் வேலை வந்தாக அவர்களுக்கும் ஒரு வேலை இருக்கும். நல்ல மிக சிறந்த யோசனை, நிச்சயமாக பரிசீலனை எடுத்துக்கொள்வோம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. ஒரு நாளைக்கு ஒரு நபர், ஒரு வீட்டில் ஒரு நபர் வந்து குடிக்கிறார் வச்சுக்கல, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு குடிக்கிறாங்க ஒரு நபர். ஒரு மாதத்துக்கு அது 3000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய், 5 ஆண்டுகளுக்கு அது 1,80,000 ரூபாய் கணக்கு வருது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குடிச்சு 5 வருஷத்தில் 1,80,000 ரூபாய் கணக்கு வருது. இந்த பணத்தை வச்சு தான் உங்களுக்கு இலவசங்கள் கொடுத்துட்டு வராங்க. என்ன இலவசங்கள்? கிரைண்டர், மிக்சி, அப்புறம் ஆட்டுக்குட்டி, ஃபேனு, டிவி, வேடி புடவை, தங்கத்தாலி திட்டம், பாத்திரம், பண்டம், இப்படியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதில். ஆக இது மொத்தம் இலவசங்கள். இந்த இலவசத்தில் மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அரசாங்கம்? உங்களுக்கு செலவு பண்ணுறாங்க தெரியுமா? மொத்தம் இந்த கிரைண்டர், மிக்சி, ஆட்டுக்குட்டி எல்லாம் சேர்ந்து 12,000 ரூபாய் 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. நினச்சி பாருங்க,
12,000 ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணுறாங்க 5 ஆண்டு காலத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்ட எவ்வளோ வாங்குறாங்க 5 வருஷத்தில்? 1,80,000 ரூபாய் வாங்குறாங்க. ஆக உங்கள் பணம் 1,80,000 ரூபாயில் அதில் ஒரு 12,000 ரூபாய் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்குறாங்க. அந்த இலவசம் அவ்வளோ கொடுக்குறாங்க. அந்த இலவசம் தரம் இல்லாத இலவசம். கிரைண்டர் 1 மாதம் வருது, மிக்சி 1 வாரம் வருது, ஃபேனு ஓட மாட்டுது. ஒரு வீட்டில் பார்த்தேன், கிரைண்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தா அது செடி வச்சுட்ருக்காங்க, செடி வளர்த்துட்டு இருக்காங்க அந்த கிரைண்டரில். ஆனால் வேலை செய்யலை. ஆக இதெல்லாம் தேவையில்லாதது, பயனே கிடையாது. இது நிரந்தரம் கிடையாது. இந்த இலவசங்கள் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் என்ன? உங்களுக்கு கல்வி நிரந்தரம், சுகாதாரம் நிரந்தரம், வேலை வாய்ப்பு நிரந்தரம். இதைத்தான் நான் செய்ய போகிறேன். உங்கள் கையில் எந்த இலவச பொருளும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. கிரைண்டரோ, மிக்சியோ, ஆட்டுக்குட்டியோ, வேட்டியோ, புடவையோ, பாத்திரமோ, பண்டமோ, தங்கத்தாலி திட்டம் நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன். தங்கத்தாலி திட்டத்தை நான் கொடுக்க போகிறதில்ல. இருக்கிற தாலியை நான் காப்பாற்ற போகிறேன். அந்த முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டாலே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுடைய தாலி காப்பாற்றப்படும், பாதுகாக்கப்படும். இதே நான் செய்ய போகிறேன் நான். அதனால் இப்போ இருந்த அரசாங்கம் இந்த பக்கத்தில் தங்கத்தாலி 4 கிராம் கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் சாராய கடை திறந்து தாலி அறுக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். மதுவை தவிர்த்து கல் மது இல்லை அப்படின்ட்டு சில பேருடைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒழிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படிங்க? கல், பனங்கல். கல், அதாவது கல் அது ஃபெர்மெண்ட் ஆகி அதில் சுண்ணாம்பு கலந்து ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது பதநீர், தென்னை மரத்துலேருந்து அதில் பதநீர், அந்த உலையை வெட்டினாங்க, அது வரும், அந்த சாறு வரும். அந்த சாறு அந்த பானையில் ஃபெர்மெண்ட் ஆகி சுண்ணாம்பு போட்டால் அது கல்லாக மாறும். ஆனால் அது சுண்ணாம்பு போடாமல் அந்த பதநீரை ஒரு கோல்டு பாக்ஸ், ஐஸ் பாக்ஸில் அந்த பதநீரை நம்ம பிடிச்சி ஃபர்மெண்ட் ஆகாமல் அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு பூச்சிலாம் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் கொண்டு போயிட்டு அது -டிகிரிஸில் பதப்படுத்தி பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு இங்கேயே கொடுக்கலாம். அது மிக சிறந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க். அது கேரளாவில் நீரான்னு வித்துட்டு இருக்காங்க. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதை உறுதியாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதில் கால்சியம், இதில் அயர்ன் கண்டென்ட் இருக்குது, வைட்டமின் சக்திலாம் இருக்குது இல்லை. ஆக ஒரு நியூட்ரிஷியஸாக ஒரு ட்ரிங்க்கு. இது கல் இல்லாத ஒரு சூழல், நல்ல ஒரு ஆரோக்கியமானது. இது கலப்படம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. இதில் ப்ரொடியூசர்ஸ் நிறையா இருக்குது, கல்கண்டு எல்லாம் நிறைய இருக்குது இல்லை. ஆக இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். இதுக்கு கோடிக்கணக்கான விவசாயிகளும் இது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதில் இப்போ நான் ஒரு புவியியல் விண்ணர் மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர். தாங்கள் அறிவித்த அனைத்து திட்டங்களுமே தொலைநோக்கு பார்வை கொண்டது. இந்த நாட்டுக்கு மிகவும் தேவையான திட்டங்கள். தாங்கள் அறிவித்த மது ஒழிப்பினால் ஏற்படும் நஷ்டீடு 16,000 கோடியை சுரங்கத்துறை மூலம் மணல், கிரானைட் மற்றும் மற்ற கனிமங்கள் பெறுவது மிக சுலபம். நான் இந்த துறையை சார்ந்தனால் உறுதியாக கூறுகிறேன். தங்கள் நோக்கமும் வளர்ச்சியும் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க, நன்றிங்க. அவரே சரியாக சொல்லிட்டார் ஐயா. ஏன்னா அவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோ சுரண்டிட்டு இருக்காங்க. நம்முடைய இயற்கை வளங்கள், தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எவ்வளோ இருக்குது. அதாவது தமிழ்நாட்டினுடைய பெருமைகள் 5 திணைகள் சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல், இதெல்லாம் 5 திணைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இது வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளோ கிடையாது. ஆனால் இதை அத்தனையும் சுரண்டி 50 ஆண்டுகள் இந்த 2 கட்சிகளும் சுரண்டி நம்மை தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும். மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க. அதாவது ஊழல், மற்ற எல்லா அரசு துறையிலும் ஊழல் பண்றவங்களுடைய பொருள்கள் பறிமுதல் செய்யப்படுது. இந்த அரசு ஆலைகள் நடத்தி இவ்வளோ ஆண்டு காலமா இந்த தமிழக மக்களை கொள்ளையடிச்ச இந்த கொள்ளைக்காரர்களிட்ட இருந்து அந்த கொள்ளையடித்த பணத்தை மீட்கிறதுக்கு இந்த மக்களுடைய மறுவாழ்வுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் ஏதாவது சட்டங்கள், திட்டங்கள் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா? நல்ல யோசனை சொன்னீங்க. அதன் யோசனை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் அதில் நல்ல நேர்மையான நீதிபதிகளை வைத்து ஒவ்வொன்றுத்துக்கும் நீதி விசாரணை நடத்த போகிறோம். பட்டியலை போட்டு யார் யார் காரணம், என்னென்ன காரணம், அதிகாரிகளா, அரசியல்வாதிகளா, அமைச்சர்களா, யார் இருந்தாலும் சரி பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதுவோட அடிமைத்தனம் குறைவாக இருந்தது.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளையிலேருந்து நீங்கள் முன்ன போட்டு டிவியில் பார்க்கும்போது சின்ன ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து சாதாரண காலேஜ் படிக்கிற பையன் அடிமைத்தனம் அதிகமாகிடுச்சு, மதுவோட அடிமை அதிகமாகிடுச்சு. இந்த அடிமைக்கு காரணம் வெளிநாட்டிலேருந்து அரசாங்கமே திட்டமிட்டு மிட்டாஸ் கம்பெனிகளை ஒரு ரசாயன கலப்பு நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது ஒரு கேள்வி. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுகாதாரத்தை பற்றியோ வேளாண்மை பற்றி கல்வியை பற்றி இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் செலக்ட் பண்ணிட்டு வர்றீங்க. ஏன் பர்டிகுலராக மதுவை சேலத்துக்காக நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. இது பர்டிகுலராக இல்லை, அது இயல்பாக வந்துடுச்சு. இதில் இயல்பாக வந்துடுச்சு. அதுக்கு ஏன்னா இன்னொன்று, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக விழுப்புரம் மாவட்டம், இரண்டாவது என் தொகுதி தருமபுரி மாவட்டம், அதுக்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர், காஞ்சிபுரம், சேலம், இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக மது விற்பனை நடக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாவட்டங்கள்லாம் தொழில் வளம் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள்லாம் இருக்குது. இது ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொன்ன முக்கியமானது சொன்னீங்க, மதுவை 20 ஆண்டுகளுக்கு முன்பு மதுவை யாரும் அந்த அளவுக்கு அது ஒரு போதைப் பொருள், அது ஒரு மோசம், அந்த ஒரு மனநிலையில் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மனநிலை இல்லை. ஏன்னா அரசாங்கம் வித்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் விற்கிறதுனால என்ன, கவர்மெண்ட் தானே விற்குது, அதனால தப்பு இல்லையே அந்த மனநிலையில் இருக்கிறாங்க இளைஞர்கள்லாம். ஒரு காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அதோ இந்த வீடு ஒன்று, அந்த கடைகோடியில் இருக்க பாரு அந்த வீடு, 2 வீடு மட்டும் தான் குடிக்கிற வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் அதே கிராமத்துக்கு போங்க, அதோ இந்த வீடும் இன்னும் 2 வீடு இருக்கு, அது மட்டும் தான் குடிக்காத வீடுன்னு சொல்லுவாங்க, மற்ற வீடு எல்லாம் குடிக்கிற வீடு. இது மாறிடுச்சு, மனநிலை மாறிடுச்சு. ஏன்? அரசாங்கம் விற்கிறாங்க, அரசாங்கம் விற்கிறாங்க. இப்ப இந்த அரசாங்கம் எல்லாம் கடைங்க தர்றாங்க, அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா இட்லி, அம்மா தோசை எல்லாம் கொண்டு வந்தாங்க, அம்மா சினிமா தியேட்டர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன் அம்மா டாஸ்மார்க் கொண்டு வரல? ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியும் அது தீமை. அப்போ ஒரு தீமையை அரசாங்கம் வித்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூடுதலாக விற்கிறாங்க. அப்போ அது நல்ல அரசாங்கம் கிடையாது. அது பாலில் வந்து பேக்கிங்கில் குளறுபடி இருக்குதுங்க, தரமற்ற பால் வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க? இப்போ ப்ரெசண்ட்டாக நியூஸில் ஓடிட்டு இருக்குது. இது 2வது கேள்வி வந்து, இப்போ சரக்குங்கிற வார்த்தை வந்து ஆண்கள் அதிகமாக உபயோகப்படுத்திட்டு இருந்தது போய் பெண்கள்கிட்ட அந்த சரக்குங்கிற வார்த்தை சரளமாக போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? 3வது வந்து இப்போ இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாம், இது ஒரு கோரிக்கை, டாஸ்மாக் கடைகளை எல்லாம் ஒரு லைப்ரரியாக மாற்றுவீங்களா? அதன் மூலிமா நீங்கள் சொன்ன மாதிரியே படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும். அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் லைப்ரரியாக மாற்றுறதுக்கு ஆன முயற்சியை செய்ய முடியுமா? இது ஒரு ஆப்ளிகேஷன். அதாவது நான் டாஸ்மாக் கடைகள்லாம் லைப்ரரியாக மாற்ற மாட்டேன். ஏன்னா அந்த இடம் சரியில்லாத இடம் அது. ஆனால் டாஸ்மாக் கடைகளை விட அதிக லைப்ரரி உங்களுக்கு நான் கட்டி கொடுப்பேன். 1 2 பாலை பற்றி சொன்னார். பால் கலப்படம், இந்த பால் கலப்படம் காலகாலமாக தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பாலுடைய டிரான்ஸ்போர்ட், பாலை எடுத்துகிட்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் வைத்தியநாதன் ஒரு அதிமுக நபர். அவருக்கு 2004 அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவருக்கு மொத்தம் எத்தனை வண்டியில் ஏற்றிட்டு போனார்னா 5 வண்டியில் 5 லாரியில் பால் ஏற்றிட்டு போனார். ஆவின் டெப்போவுக்கு பால் ஏற்றிட்டு போகிறது. 2006 திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அதிமுக காரர் வைத்தியநாதன் அந்த நபருக்கு திமுக அந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திமுக அவருக்கு எவ்வளோ வண்டிகள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னா 110 லாரிகளில் பால் ஏற்றிட்டு போகலான்னு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே காசு தான், கமிஷன் தான், லஞ்சம் தான். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாலை ஏற்றிக்கிட்டு போயிட்டு அதில் 12,000 லிட்டர் ஒரு லாரி பால், அதில் 2,000 லிட்டர் வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக மாற்றாக 2,000 லிட்டர் கிணத்து தண்ணியை கலந்துட்டு கொடுத்துட்ருக்காரு. இவ்வளோ வருஷமாக கொடுத்துட்டு வர்றார். இதில் அந்த 2,000 லிட்டர் பாலையும் வெளியில் விற்கிறது, அந்த கலப்பட பாலை குழந்தைகள்லாம் குடிச்சிட்டு வராங்க. இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம்
ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து கொள்ளடிச்சு ஊழல் தான் இந்த நிலைமைக்கு காரணம். அதனால இவங்களுக்கு மாற்று அவங்களுக்கு மாற்று இவங்கெல்லாம் வேண்டாம். ரெண்டு பேருமே ஒதுக்கிடணும். ரெண்டு பேருமே வேண்டாம். ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு வேண்டாம். ரெண்டு பேருக்கும் போதும். அதனால இதுதான் இந்த மாற்றம் தான் வர வேண்டும். குடிகாரங்கெல்லாம் உங்களை வந்து கிண்டல் அடிச்சாவா? யார் பாஸ், நீங்க எவ்வளோ பேர் கேள்வி கேட்டீங்க. அந்த ஒரு கேள்வியில என்ன மடக்கிட்டார் அவர். குடிகாரெல்லாம் என்ன கிண்டல் அடிச்சா என்ன செய்வேன் அதுன்னு கஷ்டமான கேள்வி தான் பண்ணி கேட்டிருக்கேன் எனக்கு. குடிகாரங்கள்லாம் என்ன கிண்டல் அடிச்சா அவங்க கையை பிடிச்சி நான் நிச்சயமா கேட்பேன், தயவு செய்து குடிக்காதீங்க. எவ்வளோ கிண்டல் அடித்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அது என்னுடைய கடமை. அவங்கள மாற்றணும், திருத்தணும், என்னுடைய கடமை அது. அதனால அந்த சூழல் முதல்ல அந்த கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னா அப்படி குடிகாரங்களும் இல்லாமல் போயிடுவாங்க. நல்ல சூழல் வரும். என் பெயர் ரமணன். நான் வந்து மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஸர். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. ஜஸ்ட் வாண்டட் டு அப்ரிஷியேட் யூ இன் பர்சன். நன்றி. இது வந்து இன்னொரு அப்ரிஷியேஷன். நான் வந்து அந்த வெள்ளம் டைமில் வந்து நீங்கள் பரிசில் கொண்டு போய் அங்கே நிவாரணத்துக்கு கூட்டது வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ. ஏன்னா அது ஷாலோ வாட்டர்ஸில் கூட ஈஸியாக வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதை நான் பர்சனலாக உங்ககிட்ட அப்ரிஷியேஷன் சொல்லுங்கிறதுக்கே வந்தேன். ரெண்டாவது ஒரு சஜஷன். இப்போ நீங்கள் பண்ணுற அந்த மது விலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி ஃபெயிலியர்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா கஷ்டப்பட்டு காத்தாலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க எக்கனாமிக்கலி டவுன் ட்ராடன் பீப்புள். அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியை மறக்கிறதுக்கு தான் அவங்க மோஸ்ட்லி வந்து சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்போது டெஃபினட்டாக இயற்கை எண்ணெய் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களை மாதிரி டவுனில் வாழ்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வயல்லையே நீங்கள் வந்து வர்றவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அதுக்கு அதையும் நீங்கள் வந்து முன்னிறுத்தி அந்த மக்களுக்கு அதை வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும்னு நான் என்னோட ரெக்வஸ்ட். அது அப்படி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்ததுன்னா நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுடைய யோசனைகள்லாம் சொல்லுங்கள். என்ன செய்யலாம், என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்னா இப்போது விவசாயிகள் இருக்கிறாங்க, உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து குடிக்கிறதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. ஒன்று உழைப்பு, அடுத்தது கடன் பிரச்சனை இருக்குது. அதனால் குடிச்சிட்டா அதை மறந்துடணும், எல்லாம் கடனை கேட்குறாங்கன்னு. ஆக அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி, விவசாயத்தை பெருக்கி அவளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே அவங்க வீட்லேயும் அவங்க குடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, பணம் வருது, எல்லாம் இருக்குது. இந்த நிலைமையெல்லாம் நிச்சயமா செய்ய போறோம். அது சிம்பிள் லெமன் ஜூஸ் பேஸ்டா இருந்தாது கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. Thank you for all your suggestions. Very good suggestions. நன்றி. ஏன்னா இது சயின்டிஃபிக்கா நீங்க சொல்றது வந்து ட்ரிகர் பாயிண்ட். இதுவும் சயின்டிஃபிக்கா அனாலிசிஸ் செய்யணும். அவங்களுக்கு என்ன மாற்று, இப்போ பதநீர் இருக்கு, பதநீர் கொடுக்கலாமா, இல்லை வேற என்ன ஜூஸ் கொடுக்கலாமா, வேற எப்படி ஆல்டர்னேட்டிவா அவங்களோட ஆரோக்கியமான அந்த ஜூஸோ அதை போடுறதெல்லாம் கொடுக்கறதுக்கு நிச்சயமாக பரிசீலனை எடுத்துக்கொள்ள. தேங்க்யூ. இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் வெள்ளத்தில் நேரத்தில் பரிசில் எடுத்துகிட்டு போனேன். தருமபுரி நம்ம தொகுதியிலேருந்து 10 பரிசில்கள் சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 4 நாட்கள் அங்கே மக்களை நாங்கள் காப்பாற்றினோம். இவ்வளோ தண்ணியில் நான் போனேன், இறங்கி போயிட்டு சென்னையில் அசோக் பில்லர் இவ்வளோ தண்ணி நாங்கள்லாம் போய் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 3000 பேரை நான் காப்பாற்றினேன். அந்த இவ்வளோ 10 பரிசில் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றணும். அடுத்த 3 நாட்கள் மக்களுக்கு உணவுப் பொருட்கள், பால், குடிநீர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். அதாவது தேர்தல் வேட்பாளர் வாபஸ் என்ற நிலை வந்த பிறகு 1 மாத காலத்திற்காவது அந்த மதுக்கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி தேர்தல் ஆணையர்கள் வலியுறுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்று. அடுத்ததாக இந்த பணம் வந்து அதிகமாக எடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் எடுத்து செல்லக்கூடியவர்களை பிடிப்பதற்காக ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைத்து அந்த செயல்படுத்தி வருகின்றார்கள் அரசு அதிகாரிகள். அதை போல் மதுக்கடைகளில் ஒரு நண்பர் தெரிவித்தார். அதாவது மது பாட்டில்கள் நிறையா வாங்கி பதுக்கி வைத்து அந்த தேர்தல் சமயத்திலே அவர்களுக்கு கொடுத்து வாக்குகளை சேகரிப்பார்கள் என்று தெரிவித்தார். அதை போல் ரூபாய் எப்படி அதாவது குறிப்பிட்ட தொகைக்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கிறதோ தேர்தல் ஆணையம், அதை போல்
மதுக்கடைகளிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் 1 மாதம் நிறுத்த வேண்டும். அதற்கு முன்பாக அந்த மதுக்கடைகளிலே விற்பனை மது பாட்டில்கள் அதிகமாக விற்பனை ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யார் மொத்தமாக வாங்கினார்கள் என்பதெல்லாம் கணக்கு ரூபாய்க்கு எப்படி பார்க்கிறார்களோ அதை போல மது பாட்டில்கள் அதிகமாக யார் வாங்குகின்றார்கள், எந்த கட்சிக்காரர்கள் வாங்குகின்றார்கள் என்பதையெல்லாம் குறித்து வைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விற்பனையை தடுக்க வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நல்ல யோசனைகள் இது. உறுதியாக தேர்தல் ஆணையத்திடம் நீங்கள் சொன்ன யோசனைகளை நாங்கள் சொல்லுவோம், அது வலியுறுத்துவோம். நல்ல யோசனைகளுக்கு நன்றி. இங்கே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது. அந்த மாற்றம் உங்களால் வர இருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் எல்லோரும் கொடுங்கள், மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை இந்த அன்புமணி உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்று முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்கை நான் அமல்படுத்துவேன் என்ற அந்த உறுதியோடு உங்களிடம் நான் விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இங்கே இருக்கின்ற இங்கே இருக்கின்ற தம்பி அருள், ரத்னம், சாம்ராஜ், தமிழரசு, சண்முகம் மற்றும் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் பெயர் சொல்லாத பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தனராஜ் அவர்களும் ராஜசேகர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அது மட்டுமல்ல, இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு துறையில் இருக்கின்ற பொதுமக்கள், ஆர்வமாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும், இங்கே கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை மிக தெளிவாக சொல்லி உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்ட அத்துணை பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி.